ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். எம்பிஆர் பிலிம்ஸ், ஸ்கைலைன் சினிமாஸ், டாக்டர் மதியழகன், எம் வீரம்மாள் தயாரிப்பில், ஆர்.எம். ராஜேஷ் இணை தயாரிப்பில் பிதாக் புகழேந்தி எழுதி இயக்கியிருக்கும் படம் வட்டக்கானல் நேற்று வெளியாகியிருக்கிறது. எம்.ஏ. ஆனந்த் ஒளிப்பதிவு செய்ய மாலிஸ் விஜய் இசையமைத்திருக்கிறார். பாடகர் மனோவின் மகன் துருவன் மனோ, ஆர்.கே. சுரேஷ், மீனாட்சி கோவிந்தராஜன், ஆடுகளம் நரேன், வித்யா பிரதீப் நடித்திருக்கின்றனர். வட்டக்கானல் என்பது கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஒரு இடத்தின் பெயர். அங்கு விசேஷமாக விளையும் போதை காளான் தான் கதைக்கு முக்கிய அம்சம். வாய் பேச முடியாத ஊமை கேரக்டரில் ஹீரோயினாக மீனாட்சி கோவிந்தராஜன் நடித்திருக்கிறார். ஆர்.கே. சுரேஷின் மகன்களாக துருவன் மனோ, கபாலி விஸ்வா, விஜய் டிவி சரத் 3 பேரும் நடித்திருக்கிறார்கள். தனது கணவனிடம் வேலை பார்த்து கொண்டே போதை காளான் சண்டையில் கணவனை சாகடித்துவிடும் ஆர்.கே. சுரேஷ் அவனை கொன்றுவிட சமயம் பார்த்து கொண்டிருக்கிறாள் வித்யா பிரதீப். காளான் விளையும் 200 ஏக்கர் நிலத்துக்காக மீனாட்சி கோவிந்தராஜனை மிரட்டுகிறார் ஆர்.கே. சுரேஷ். நாயகன் துருவன் மனோ மீனாட்சி கோவிந்தராஜனை காதலிக்கிறார். இந்த விஷயங்களிடையே பயங்கர மோதலில் யாருக்கு என்ன ஆகிறது என்பது படத்தின் கதை. போதை காளான் விஷயத்துக்காக நடக்கும் மோதல், அதன் அபரிதமான விற்பனை, இதனால் ஏற்படும் மோதல் என்பது கதையாக இருந்தாலும் அதிலும் லவ் சென்டிமெண்ட் உண்டு. ஆர்.கே. சுரேஷுக்கு முரட்டுத்தனமான ஓல்டு கெட்டப் கேரக்டர். நெகட்டிவ் கேரக்டரில் பெரிய பெயர் பெற்றவர் ஆர்.கே. சுரேஷ். ஆனால் பல காட்சிகளில் அவர் நடிப்பு அப்நார்மல். ஹீரோ குடித்து கொண்டே இருப்பது நிறைய சினிமாக்களில் ஃபேஷன் என்பதாலோ என்னவோ, இதிலும் ஹீரோ துருவன் மனோ மது புட்டியும் கையுமாகவே இருக்கிறார். பல காட்சிகளில் அப்பாவை போலவே புஷ்டியான உடம்பு. பிளாஷ்பேக்கில் வரும் ஆடுகளம் நரேனின் மனைவிதான் வித்யா பிரதீப். பழிவாங்கல் கேரக்டரில் ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க முயற்சித்திருக்கிறார் வித்யா பிரதீப். மகன் ஹீரோவாக நடிக்கும் படத்தில் அப்பா மகனோ இல்லாமல் இருப்பாரா? சில காட்சிகளில் பழைய வினோதினிக்கு இணையாக நடித்திருக்கிறார். சென்டிமெண்டான கணவன் மனைவி இணை இவர்கள். போதை காளான் என்று சொல்கிறார்களே, அதை தெளிவாக காண்பிக்கவில்லை. அதன் எஃபெக்ட் பற்றியும் படத்தில் சொல்லவில்லை. திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லை. கொடைக்கானல் பகுதிகளை கண்களுக்கு இதமாக காண்பித்திருக்கிறார்கள். நல்ல லொகேஷன்ஸ். அவ்வளவு ஆர்வத்தை ஏற்படுத்தாத காட்சியமைப்புகள் படத்தின் மீது இன்வால்வ் ஏற்படுத்தவில்லை. வட்டக்கானல் என்றால் என்னவாக இருக்கும் என்று ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் போனோம். அது கொடைக்கானலின் ஒரு பகுதி என்றவுடனே மனசும் சில்லுன்னு ஆச்சு. இதையே இன்னும் கூடுதல் கவனத்துடன் எடுத்திருந்தால் ஹிட் அடித்திருப்பார்கள். இப்போதும் ஒன்றும் ஆகிவிடவில்லை. ஓரளவு திருப்தி அடைய வைத்திருக்கிறது வட்டக்கானல். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.